சினிமா ஒரு மாயம் மாதிரி தாங்க. அது மாயான்றாங்கல்ல, அது சீரியஸ்லி அது அப்படிதான். ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் குவிட் பண்ணி நீங்க எங்க போனாலும் உங்கள திருப்பி உள்ள இழுத்துடும். ஸோ திருப்பி உள்ள இழுத்துட்டு வந்துடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல தெரிஞ்சோ தெரியாமலயோ கிளாமர்ன்ற ஒரு ட்ராக் போயிடுச்சு. ட்ராக் போய் அதனால நெறைய காசு, பணம், ஃபேம் எல்லாமே வந்தது. பட் ஐ வாஸ் நாட் ஹேப்பி. நான் என்ன பண்றேன்றது எனக்கு புடிக்கல. ஏன்னா அம்மாக்கு புடிக்கல. எனக்கும் ஒரு ம். மாரி பிடிக்கல. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ப்ரொடக்ஷன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தேன். நான் நெனச்சேன் அது பண்ணா அப்புறம் எல்லாரும் இத மறந்துருவாங்கன்னா நடக்கல. அதுவும் பெருசா ஓடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நடுவுல கொஞ்சம் அப்படியே ட்ராவல்ல சீரியல்ஸ்ல இறங்குனேன். ம். சீரியல்ஸ்ல இறங்கி அதுல மாறிடும்ன்னு பார்த்தா, அதுலயும் மாறல. ஸோ அ அதுக்கப்புறம் பார்த்தன்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு பேஷன்ன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா எனக்கு டைரக்ஷன் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு 5 வருஷமா தான் ஒரு ஐடியா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன நெனச்சேன்னா, புக் எழுதுவேன்னு நெனச்சேன். ஆ. ஸோ அதனால நெறைய எழுதுவேன். எழுதும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது நல்லா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணிட்டு, ஆனா டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் டைரக்ஷனே பண்றேன். நடுவுல ஐ வாண்டட் டூ ஜாயின் டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து ம். ஏடியா வொர்க் பண்ணலான்னா, அது பிராக்டிகலா வேணாம்மா உன்ன சமாளிக்க முடியாதுன்னாங்க. ஸோ அதனால அ ஐ ஸ்டார்ட்டட் வாட்சிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒண்ணு ஒண்ணா நோட் பண்ணி நெறைய படங்கள் ஜென்ரலாவே நெறைய படங்கள் பார்ப்பேன். அதுக்கு மேல பார்க்க தொடங்கிட்டேன்.